கடவுளே, என் பையனை நீதான் காப்பாத்தணும். ஸ்வேதா சீக்கிரமா அந்த மூலிகையை கொண்டு வரணும். என்ன நீ நின்னுட்டீங்க? இல்ல கௌதம், நாம லிங்கத்தை தேடி போற வழியில தானே காட்டு தேவி கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு போய் நாம லிங்கத்தை தரிசிச்சு நல்லபடியா சர்வதோஷ நிவர்த்தனை மூலிகை எடுக்கணும்னு கன்னிமார் தெய்வங்களை கும்பிட்டு வேண்டிட்டு போலாமா? என்னால புத்து பக்கமே நெருங்க முடியல. நான் எப்படி கன்னிமார் தெய்வங்கள் இருக்கிற அந்த காட்டு தேவி கோயிலுக்குள்ள நுழைய முடியும்? கண்டிப்பா முடியாது. நான் காட்டு தேவி கோயிலுக்குள்ள போகாம இருந்தா ஸ்வேதாக்கு என் மேல சந்தேகம் வரலாம். அது மட்டும் இல்லாம ஸ்வேதாவோட அம்மா ராசாத்தி வேற காட்டு தேவி கோயிலுக்குள்ளதான் இருக்கா. ராசாத்தியும் ஸ்வேதாவும் சந்திச்சுக்கிட்டா சிக்கல் தான். என்ன கௌதம் யோசிக்கிறீங்க? வாங்க காட்டு தேவி கோயிலுக்கு போயிட்டு அப்படியே லிங்கத்தை தேடிட்டு போலாம். இல்ல நீ, நமக்கு இருக்கிறதே இன்னும் கொஞ்ச நேரம் தான். அந்த நேரத்தை நம்ம எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. என்னென்ன காப்பாத்த மூலிகை எடுக்கிறதா நமக்கு முக்கியம். இந்த நேரத்துல எதுக்கு காட்டு தேவி கோயிலுக்குலாம் போய்கிட்டு? நீங்க நேத்து தானே காட்டு தேவி கோயிலுக்கு போய் பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு இப்ப போகணும்னு சொல்றீங்க? அண்ணி, இப்ப நமக்கு ரொம்ப முக்கியம் மேடியோட உயிர் தான். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை தான் நாம பண்ணணும். சரி கௌதம், அண்ணி, நாம காட்டு தேவி கோயிலுக்கு போக வேண்டாம், லிங்கத்தை தேடியே போலாம். வாங்க. அப்பாடா, தப்பிச்சேன். நான் பழைய வில்லி. என்னால மட்டும்தான் அந்த ராசாத்திய காட்டு தேவி கோயில இருந்து வெளியில விரட்ட முடியும். கோகிலா, வா வா வா. கௌதம், ருத்ரகிரி மலைக்கு இப்படிதான் போகணும். வாங்க போலாம். போகலாம். வாழ்க்கைய பார்த்தா இந்த கோகிலா வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்கு. ஐயோ,
நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? இந்த யானை எப்ப பார்த்தாலும் என் வழியிலேயே வருதே. ஐயோ, ரொம்ப உயரத்துல இருக்கே. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? எப்படியாச்சும் மேல போனா தானே அந்த கோயில்ல இருக்கிற ராசாத்திய நான் விரட்டி அடிக்க முடியும். அப்பதானே அந்த கௌதம் ரூபத்துல இருக்கிற மந்திரவாதி ஸ்வேதாவை கொல்லுவா. ஐயோ, அப்பதானே பூமிகாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன பண்றது இப்போ? அனி, நம்ம ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். நம்ம சரியா தான் போய்கிட்டு இருக்கோமா? அந்த குறிப்பை கொடுங்க, நான் பார்த்து சொல்றேன். நாம சரியா தான் போயிட்டு இருக்கோம் கௌதம், வாங்க போலாம். என்ன நீ நின்னுட்டீங்க? கௌதம், சொல்லுங்க நீ. இந்த பாறைக்கு மேற்கு பக்கமா 3 மைல் தூரம் போனோம்னா அங்க சந்திரகாந்த பாறை இருக்குமா. அந்த பாறைக்கு அடியில ஒரு ஊத்து இருக்குமா. அந்த ஊத்து தண்ணிய நாம கன்னிமார் தெய்வங்களை வேண்டிக்கிட்டு குடிச்சோம்னா லிங்கம் இருக்கிற திசை தன்னால தெரியும்னு இந்த குறிப்புல போட்டிருக்கு கௌதம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் குறிப்புல போட்டிருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல. போக போக புரியும்னு நினைக்கிறேன். வாங்க போலாம். போலாம். சந்திரகாந்த பாறையில இருந்து வர தண்ணிய குடிச்சா லிங்கம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருமா? அப்புறம் இனி எதுக்கு சுவேதாவை கொன்னுட்டு அவகிட்ட இருக்கிற குறிப்பை எடுத்துட்டு போய் நானே சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு அந்த குறிப்பை எடுத்தா என்ன? என்ன கௌதம், அங்கே நின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். இதோ வர்றேன் நீ. என்ன பண்றது? ஐயோ, அந்த யானை இங்கே வந்துருச்சா? ஐயோ, ப்ரோ, இங்க என்ன பண்ற? ஐயோ, இவனா? என்ன ப்ரோ, நேத்துக்கு நீ சாப்பிட்ட பரோட்டா நல்லா இருந்துச்சா? யோ, நீ எல்லாம் ஒரு சாமியாரு. என்ன யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன்னு சொல்லி ஏமாத்தி அடி வாங்க வச்சுட்டேன்ல. ஒன்ன போய் நம்புன பாத்தியா? யோ, என்ன சொல்லணும்? யோ சாமியார, சிரிக்காதையா. நான் மேல வந்தேன், உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன் பாத்துக்கோ. ஏய், மறுபடியும் ஓவரா பேசுன அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. ஐயோ, ரொம்ப பேசினா இந்த சாமியார் நமக்கு உதவி பண்ண மாட்டானே. சரி சாமியார, என் தப்ப நான் உணர்ந்துட்டேன். உன் காலை நான் மிதிச்சேன், அதுக்கு பதிலுக்கு அந்த புரோட்டா கடைக்காரங்கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டேன். இங்க பாரு, அதுக்கு சரியா போச்சு. யோ சாமியார, என்ன மெதுவா அந்த மலை மேல ஏத்தி விடையா. ஐயோ, எதுக்கு இந்த உருளைக்கிழங்கு மண்டையை எப்படி சிரிக்கிறான்? கோகிலா, நீ எதுக்கு மலை மேல வர துடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஒரு பொண்ணோட வாழ்க்கைய கெடுக்கிறதுக்கு தானே. உருளைக்கிழங்கு மண்டைய சரியா சொல்றானே. நான் உன்னை காப்பாத்த மாட்டேன். நீ இந்த மலைக்கு கீழே கெட. சாமி சாமி, அப்படி சொல்லிட்டு போவாதயா. இல்லையா, நான் திருந்துட்டேயா, என்ன தூக்கி விடையா. ஐயோ, போயிட்டானே படுபாவி. என் வாய வச்சுக்கிட்டு நான் சும்மா இல்லாம நானே எனக்கு வினையாயிட்டேன்.
இப்ப எப்படி நான் மேல போறது? ஐயோ, கீழே பார்த்தா பெரிய பள்ளமா இருக்குதே. ஸ்வேதாவை எப்படி கொல்றது? அனி சொல்லுங்க கௌதம். சந்திரகாந்தா பாறைக்கு இன்னும் ரொம்ப தூரம் நடக்கணும் போல. நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமா? நீங்க உட்காருங்க, நான் காட்டுக்குள்ள போயிட்டு நான் பழம் கிடைச்சா சாப்பிட கொண்டு வரேன். இல்ல கௌதம், சர்பதோஷ நிவர்த்தனி மூலிகை எடுத்து மேடியை காப்பாத்துற வரைக்கும் எனக்கு பசி, தூக்கம், ஓய்வு எதுவுமே கிடையாது. வாங்க கௌதம், போலாம். ஓய்வு எடுக்க கூட போக மாட்டியா? உன் புருஷன் மேல உனக்கு அவ்வளோ பாசமா? நான் இப்பவே உன்னை கொன்னு உன்கிட்ட இருக்கிற குறிப்பை எடுத்துட்டு போய் சந்திரகாந்த பாறையில வர ஊத்து தண்ணியை எடுத்து குடிச்சு லிங்கம் இருக்கிற தசைக்கு போய் மூலிகையை அடையிறோம் பார். சரி அனி, உங்க இஷ்டம் போல போலாம். இந்த கல்லை எடுத்து சுவேதா தலையில போட்டு அவளை கொன்னுடுவோமா? கொன்னுடுவோம். நான் போற வழிய மறிச்சு என்ன பயமுறுத்த பாக்குறியே, எனக்கு வழியை விடு, நான் போகணும். ஏன் என்ன பார்த்து பாம்பு சீருது? உன்னை போல ஒரு பாம்பு தான் எந்த தப்பும் பண்ணாத என் புருஷனை கடிச்சு இப்போ என் புருஷன் ஹாஸ்பிட்டல்ல உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. நான் இப்போ என் புருஷன் உயிரை காப்பாத்த சர்பதோஷ நிவர்த்தனி மூலிகை எடுக்க இந்த காட்டுக்கு வந்திருக்கேன். நான் இந்த மூலிகை எடுத்துட்டு போனாதான் என் புருஷன் உயிரை காப்பாத்த முடியும். அதனால தயவு செஞ்சு எனக்கு வழியை விடு. ஏன் எனக்கு மூலிகை எடுக்க போற வழியை விட மாட்டேங்கிற? நாங்க உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம்? ஏன் இப்படி எங்க வாழ்க்கையில விளையாடுறீங்க? எனக்கு என் புருஷன் வேணும், மேடி வேணும். என் மேடிக்கு எதுவும் ஆகக்கூடாது. வழியை விடு. நான் சர்வதோஷ நிவர்த்தனி மூலிகையை தேடி போகணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சுவேதா தலையில கல்ல போட்டு அவளை கொன்னுட வேண்டியதுதான். பாருங்க கௌதம், இந்த பாம்பு நமக்கு வழியே விட மாட்டேங்குது. அண்ணி, இப்பவே அந்த பாம்பை கொல்றேன். கௌதம், கௌதம் வேண்டாம். கௌதம் என்ன பண்றீங்க? கல்ல கீழே போடுங்க, கீழே போடுங்க.
தாயே. கௌதம், அனி பாத்தீங்களா, பாம்பு வழி விட்டுருச்சு. வாங்க போலாம். போலாம். சுவேதாவை கல்ல தூக்கி போட்டு கொல்லலான்னு பார்த்தா இந்த சர்பம் வந்து தடுத்துருச்சே. ச்சே. யட்சினி, சர்பம் வந்து ஏன் சுவேதாவை காப்பாத்திச்சின்னு சொல்லு. துஷ்ட சத்திங்க கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துங்க கன்னிமார் தெய்வங்களே. ஓ, ராசாத்தி இன்னும் கன்னிமார் தெய்வங்களை வேண்டறதுனாலதான் சுவேதா உயிருக்கு ஆபத்துனாலே பாம்பு சுவேதா உயிரை காப்பாத்துறதுக்காக பாதுகாப்புக்கு வந்திருக்கா. அப்போ கண்மணி இன்னும் ராசாத்தி வேண்டுதலை கலைச்சு அவளை இன்னும் கோயிலை விட்டு வெளியே அனுப்பலன்னு தெரியுது. சரி, கண்மணி ராசாத்திய காட்டு தேவி கோயிலை விட்டு முதல்ல விரட்டட்டும். அப்புறம்தான் நான் சுவேதாவை கொல்லணும். கௌதம், வாங்க. அனி, அம்மா வேற கௌதம் கண் முழிக்கும் போது கௌதம் முன்னாடி போய் நில்லுன்னு சொல்லிட்டாங்க. கௌதம் என்ன பார்த்தாலே எரிஞ்சு விழுவான். இப்ப என்ன பண்ணி தொலைக்க போறானே தெரியலையே. ஹாய் பூமிகா. என்ன கௌதம் நம்மள பார்த்து ஹாய் எல்லாம் சொல்றான்? ஹாய் கௌதம். நாம இப்போ எங்க இருக்கோம்? என்ன எங்க இருக்கோன்னு எல்லாம் கேக்குறான்? மந்திரவாதி அம்மா சொன்ன மாதிரி ஒருவேளை கௌதம் பழசையெல்லாம் மறந்துருப்பானோ? சொல்லு பூமிகா. அது நம்ம டூருக்கு வந்திருக்கோம் கௌதம். என்ன டூரா? மத்தவங்களா எங்க? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க கௌதம். நாம மட்டும்தான் இப்ப இங்க இருக்கோம். கௌதம், ஏன் கிட்ட வர கௌதம்? கௌதம், எல்லா காரணமாதான். ஏன் கௌதம் என்ன பண்ற? இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அப்போ நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் பூமிகா. நிஜமாவா? ப்ராமிஸ்? நிஜமாதான், ப்ராமிஸ். நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் கௌதம்? உன்னோட இஷ்டம். ஏன் இப்பவே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேவா? மந்திரவாதி அம்மா பெரிய ஆள் தான். அவங்க வசியம் செம்மையா வேலை செய்யுது. சரி, அப்போ நான் என் அம்மா கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு உடனே ஏற்பாடு பண்றேன். எங்க போற? அப்புறம் போலாம். ஒரே ஒரு கிஸ் கூட. கௌதம், நீ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகு. நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். நாம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் கௌதம்? உன்னோட இஷ்டம். ஏன் இப்பவே கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு ஓகேவா? ஸ்வேதா, நீ உன் புருஷனை காப்பாற்ற முடியாது. எனக்கும் கௌதம்க்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆயிடும். நான் கல்பனா அம்மா மருமகளா அந்த பணக்கார வீட்டுக்குள்ள நுழையும் போது நீ விதவையா அந்த வீட்டை விட்டு வெளியே போவடி.
கல்யாணத்துக்கு தேவையான Dress தாலி எல்லாம் வாங்கியாச்சு. மந்திரவாதி அம்மா சொன்ன மாதிரி கௌதம் மட்டும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிரும். அம்மா ஏய் என்ன பூமிகா, என்ன இவ்வளவு சந்தோஷம்? மா, அந்த மந்திரவாதி அம்மா சொன்னபடி நடந்துருச்சுமா. கௌதம் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான். ஆ? ம்.